ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் புது வெப்சைட்டில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஓடிஆர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சிலேருந்து நேற்று 8ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னாக்கா சிஹெச்எஸ்எல்லோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 3712 வேகன்சிக்கு 12th தான் குவாலிஃபிகேஷன். அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துட்டோம், நேற்றையே பார்த்துருப்போம். அதோட வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சிலையாக இருக்கட்டும், எஸ்எஸ்சிலையாக இருக்கட்டும், ஃபஸ்ட் அந்த ஓடிஆர் பண்ணி வச்சணும். அதாவது உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஓடிஆர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓடிஆர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவை இருக்காது. பட் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அந்த 10th மார்க்ஸு, அந்த 10th ரோல் நம்பரு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், ஆதார் கார்டு நம்பர், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி, ரெண்டுத்துக்குமே வந்து ஓடிபி வரும். அதனால் ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் வேலிடேட் பண்ணணும். வேறு எந்த டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட், புது வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ssc.gov.in அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணும். nic.in அப்படின்றது பழைய வெப்சைட். அதில் ஓப்பன் பண்ணோடனே மேலே இந்த இடத்துல லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா புதுசாக பண்ணுறீங்கனாக்கா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னு காட்டும். உங்களோட பர்சனல் டீட்டெயில் கேட்கும், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில், உங்களை பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் டிக்ளரேஷனில் ஓகே கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு இந்த 4 ஸ்டெப் காட்டும். அதை பார்த்துட்டு இந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்கும். ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்கும். ஆதார் கார்டு இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அதான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஆதார் கார்டு இல்லை நோ கொடுத்தீங்கனாக்கா வேறு ஏதாவது ஐடென்டி கார்டு, உங்களோட பேன் கார்டோ இல்லைனா ஓட்டர் ஐடியோ, அதை பற்றின நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டே கொடுத்துக்கோங்க, அதுதான் வேலிடிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இனிஷியல் வந்து பின்னாடி இருந்ததுன்னா பின்னாடி ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. திரும்பவும் வெரிஃபை கேண்டிடேட் நேமில் அந்த நேமையே டைப் பண்ணிக்கோங்க. நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும். இல்லைனா நோ அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமும் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. ஸ்டேட் போர்டோட மார்க் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நேம்லாம் இருக்காது, சிபிஎஸ்சியில் இருக்கும். சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் அப்பா அம்மா நேம் கொடுத்துக்கோங்க அந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா உங்களோட டிசிலாம் எந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே மதர் நேமும் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி, அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 10th என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அப்படி இருப்பீங்க. சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் போர்டோட மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் இருக்காது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் 10th எந்த வருஷத்தில் முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். கிராஜுவேட்னா கிராஜுவேட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ அந்த மாதிரினாக்கா டிப்ளமோ 12th அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ண உடனே இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு வரும். ஓடிபி சென்ட் பண்ண உடனே உங்கள் ஃபோனுக்கு வரும். அதை நீங்கள் டைப் பண்ணி ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் ஆயிரும். அதே மாதிரி மெயில் ஐடிக்கும் இந்த இடத்துல ஓடிபி அப்படின்னு சொல்லி வரும். ஓடிபியை டைப் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு போர்டு செலக்ட் பண்ணுறப்ப தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் அந்த ஓடிபிலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வேலிடேட்டட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்துடும். க்ரீன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் பர்சனல் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்டெப் போயிடும். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி காட்டும். இதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக லைஃப் லாங் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெசேஜும் வந்திருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ஒரு பாஸ்வேர்டும் அவங்களே அனுப்பியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை அடுத்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஓல்டு பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பாஸ்வேர்டு அனுப்பியிருப்பாங்க. அதை டைப் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டில்
உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 8 லெட்டருக்கு மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடம் எல்லாமே க்ரீனாக மாறிடும். இந்த மாதிரி மாறுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டை திரும்பவும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. சேஃப்டி கொஸ்டின்ஸ் ஒரு 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க, யுவர் மதர்ஸ் மெய்டன் நேம், உங்களோட ஃபேவரட் மூவி என்ன, உங்களோட ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல் நேம் என்ன, உங்களோட ஃபேவரட்டான புக் என்னன்னு சொல்லி ஒரு 5 கொஸ்டின் தான் வரும். இதில் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஆன்சர்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் போணுச்சுனாக்கா இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கனாக்கா பாஸ்வேர்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு இப்போ வந்து நீங்கள் புதுசாக கொடுத்தா பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு இந்த கேப்சாவை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் டீட்டெயில் கேட்கும். அதாவது கேட்டகரி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா ஓபிசியா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நேஷனாலிட்டி இதில் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஏதாவது உங்கள் உடம்புல மச்சம் தழும்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசியில் பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கூல் டைமில் கொடுத்துருப்பீங்க, அதில் இருக்கும், அதை பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்பாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன விதமான டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இந்த எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட அடிஷ்னல் டீட்டெயில் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் வரும். அந்த இடத்துல அக்ரியை டிக் பண்ணிவிட்டு டிக்ளேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா டிக்ளரேஷனும் சப்மிட் ஆகும். டிக்ளரேஷன் சப்மிட் ஆனாலே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, ஓடிஆர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டுக்கு டேரெக்டாக போயிடும். உங்களோட நேமு, உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஐடி எல்லாமே இங்கே காட்டும். அவ்வளோதான், உங்களோட ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்திருக்கும். ஏன்னா இப்போதைக்கு சிஹெச்எஸ்எல்லும் ஜேஇ எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ கண்டினியூவாக அதிலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்து முதலேருந்து கூட அந்த லாகின் கொடுத்து ஃபஸ்ட்லேருந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓடிஆர் இப்போதைக்கு பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே தேவை அப்படின்னாக்கா கொஞ்சம் நாள் கழிச்சு கூட இந்த சிஹெச்எஸ்எலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/5/2024ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணால் போதும். இந்த ஓடிஆரை கம்பல்சரியாக இப்போமே பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே பார்த்துருவோம். அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிசியில் ட்ரை பண்ணுங்கள். ஃபோனில் ட்ரை பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிசியில்னா லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலிமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த கிளாஸஸ்லேயே மேக்ஸ் ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான ஒன்லைனராக மேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 24 தேர்வுகள் கூடவே 3 ரிவிஷன் டெஸ்ட், கம்ப்ளீட்டான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பிடிஎஃபாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்காது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 8903322290 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கே பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுனாலும் சரி நம்மளோட அட்மின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.